ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 8th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் தான் டேக்கிள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம 5th கொஸ்டின் ஆக்சுவலா 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம். இல்ல 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம். 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 7th கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே போன வீடியோல பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எந்த எக்ஸசைஸ்ல இருந்து பண்றோம்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் இந்த எக்ஸசைஸ்ல தான் பண்றோம். இந்த டெக்ஸ்ட் புக்ல இல்லாத கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. இந்த எக்ஸசைஸும் டெக்ஸ்ட் புக்ல இல்லாது. இந்த எல்லா கொஸ்டினுமே டெக்ஸ்ட் புக்ல இல்லாது தான். ஸோ நம்ம இன்னைக்கு 8th கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம போன வீடியோ 5, 6, 7 முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 8th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்ப்ளீட் த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஹிண்ட் வேற கொடுத்துருக்காங்க பாருங்களேன். திங்க் அபவுட் ஹவு we can fill in each rectangle below to help us find an equivalent fraction. ஓகே. 2/3 equal to x/9. ஸோ எக்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இது ஹோம்ஒர்க் கொஸ்டினா நான் ஆக்சுவலா போன வீடியோல கொடுத்துருந்தேன் ஆக்சுவலா. ஸோ இது ஹோம்ஒர்க் கொஸ்டினா கொடுத்துருந்தேன். ஸோ நீங்க பண்ணீங்கன்னா சூப்பர், பண்ணாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னைக்கு வீடியோ நம்ம சேர்ந்து பண்ணிடலாம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ பேசிக்கா இங்க 2/3 ஷேட் பண்ணிருக்காங்க. இங்கே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரெக்டாங்கிள் இருக்கு. அதுல 2 பார்ட் ஷேட் பண்ணிட்டாங்க. இதையும் ஷேட் பண்ணிட்டாங்க ப்ளூ கலர்ல. இதையும் ஷேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய ரெக்டாங்கிள 3 ஈக்குவல் பார்ட்ஸை கட் பண்ணிட்டு அதுல 2 பார்ட்ஸ் ஷேட் பண்ணிட்டாங்க. ஸோ 2/3 ஆஃப் த என்டையர் ரெக்டாங்கிள் அவங்க ஷேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை எப்படி நீங்க இன்டம் x/9 அப்படின்னு எழுதுறது. ஸோ 2 அப்ரோச் இருக்கு. ஒன்னு நீங்க இந்த 2 டயக்ராம் பேஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன பண்ணலாம், இது ஈக்குவலா இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்னா 3 block of 1/9 is the same as 1 block of 1/3. So 3 pieces of 1/9 is equal to 1 piece of 1/3. So அதை எழுதிடலாம் நம்ம. So 3 pieces of 1/9, 3 pieces of 1/9 இல்ல 3 parts of 1/9, 3 parts of 1/9 equal to 1 piece of 1/3 equal to 1/3 பேசிக்கா. So 1/9 plus 1/9 plus 1/9 is nothing but 1/3. அதே மாதிரி இன்னொரு 1/9 plus 1/9 plus 1/9 நீங்க இது மூணுத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 1/3 கிடைச்சோம். அதே மாதிரி ஸோ பேரலா பாருங்களேன். ஸோ இதை கூட்டினீங்கன்னா இந்த 1/3 சாட்டிஸ்ஃபை ஆயிரும். இதை மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா இந்த 1/3 சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ இதுவும் இந்த மூணுத்தையும் கூட்டினா இது சாட்டிஸ்ஃபை ஆயிரும். இந்த பிளாக் இந்த மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா இந்த பிளாக் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ 3 parts of 1/9 equal to 1/3. அப்படின்னா 6 parts of 1/9 equal to 2/3. அவ்வளவுதான். ஸோ 6 parts of 1/9 equal to 2/3. 6 parts of 1/9 equal to 2/3. ஓகேவா? சோ பேசிக்கா நம்ம என்ன பண்றோம்னா இந்த 1/3 இதையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். அப்படியே அந்த பிளாக் அப்படியே மேட்ச் பண்றோம். இந்த 2 விஷுவல் பிக்சர்ஸையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். அப்படியே பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். இதை பேசிக்கா இதை இப்படி ஷேட் பண்ணிருக்காங்க. சோ இது மூணுத்தையும் ஷேட் பண்ணா இதோட மேட்ச் ஆயிரும். இந்த பிளாக்கோட இந்த 3 பிளாக்கையும் ஷேட் பண்ணீங்கன்னா இந்த பிளாக்கோட மேட்ச் ஆயிரும். சோ 6/9 is equal to 2/3 ஆக்சுவலா. 2/3 is nothing but 6/9. சோ எக்ஸ்ன்ற இடத்துல நீங்க 6 போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சோ இந்த இடத்துல நீங்க 6 போட்டீங்கன்னா வசதியா இருக்கும். சோ 2/3 equal to 6/9, x equal to 6. ஸோ இந்த அப்ரோச் புரியலன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா 2/3 நீங்க எப்படி x/9 அந்த மாதிரி எழுதுறதுன்னு யோசிக்கலாம். நீங்க ஸோ 2/3 எடுத்துக்கோங்க. ஸோ 2/3 நான் எடுத்துக்கிறேன். இப்போ 2/3 equal to x/9. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இதை நீங்க 9 கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், into 3 பண்ணணும். பட் கீழே டினாமினேட்டர் நீங்க into 3 பண்ணீங்கன்னா மேல என்ன பண்ணணும், மேலேயும் into 3 தான் பண்ணணும். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் எந்த நம்பரால நீங்க மல்டிப்ளை பண்றீங்களோ அதே நம்பரை வச்சுதான் நீங்க நியூமரேட்டிவ் மல்டிப்ளை பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். 2/3 into 3/3 போட்டீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ணல. பேசிக்கா 3/3 is nothing but 1. செட்டுவா இது 1ஆல மல்டிப்ளை பண்றீங்க ஆக்சுவலா. நம்ம ஏன் 3/3 ஸ்பெசிஃபிக்கா நான் 1ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா ஏன் 3/3 மல்டிப்ளை பண்றேன், அப்பதான் உங்களுக்கு இந்த டினாமினேட்டர் 9 கிடைக்கும். டினாமினேட்டர் 9 கிடைச்சா நியூமரேட்டர் வேற ஏதோ நம்பர் கிடைக்கும். பட் அந்த நம்பரையும் நீங்க எக்ஸ் ரிலேட் பண்ணிக்கலாம். சோ அதான் பேசிக் ஐடியா. அதுக்காக தான் நான் 3/3 ஸ்பெசிஃபிக்கா மல்டிப்ளை பண்றேன் 2/3. ஸோ 2/3 into 3/3 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் 9 கிடைச்சிரும். So 2 into 3 என்ன வரும் 6. So 6/9 is the same as 6/9. So x நீங்க என்ன எழுதலாம், 6 ன்னு எழுதிடலாம். அவ்வளவுதான். ஸோ நீங்க போத் சைட்ஸ் நீங்க 9ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுவும் அடிச்சிடலாம் அதே மாதிரி. ஸோ x equal to 6 அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் 6 தான். ஸோ 2 அப்ரோச் இருக்கு பேசிக்கா. ஒன்னு இந்த பிக்சரை பேஸ் பண்ணி நீங்க அப்படியே கலர் பண்ணிடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷனை மேனிபுலேட் பண்ணலாம். ரெண்டுமே நல்ல அப்ரோச் தான். ஸோ இதுல பேசிக்கா நீங்க என்ன யோசிக்கீங்கன்னா 3 எப்படி 9 ஆக்குறது அப்படின்னு யோசிச்சா போதும். அந்த அட்ஜஸ்ட் அதுக்கு மேலேயும் நீங்க கீழே நீங்க into 3 பண்ணணும். ஆனா கீழே into 3 பண்ணீங்கன்னா மேலேயும் into 3 பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். சோ இந்த பேசிக் ஐடியா புரிஞ்சுக்கிட்டா ஓகே தான். இப்ப அடுத்த கொஸ்டின் போலாம். 9th கொஸ்டின் போயிடலாம். ஓகேவா? 9th கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, கம்ப்ளீட் த ஈக்குவேஷன். திங்க் அபவுட் ஹவு we can fill in each circle below to help us find an equivalent fraction. ஓகே. 3/6 equal to 4/8. ஓகே. இப்ப 4/8ல பாத்தீங்கன்னா 4 ஈக்குவல் அவுட் ஆஃப் 8 ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிள் பின்னு வச்சுக்கலாமே. இந்த பின்ற அப்படின்ற ஒரு சர்க்கிள்ல 8 பீஸா கட் பண்ணிருக்காங்க. அதுல 4 பீஸ் ஷேட் பண்ணிட்டாங்க. 1, 2, 3, 4. ஆனா நான் என்ன பண்ண போறேன், இந்த 2 பீஸ் தூக்கி இங்க பொருத்திடுறேன். இப்ப இது ரெண்டுத்தையும் அழிச்சிடறேன். ஓகேவா? இப்ப இது ரெண்டுத்தையும் அழிச்சுட்டா என்ன ஆகும்னா இது ரெண்டுத்தையும் அழிச்சிடறேன். இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, கிட்டத்தட்ட பாதி சர்க்கிள் ஷேட் பண்ண மாதிரியே இருக்கா. சோ இந்த பாதியை நான் அப்படியே ஷேட் பண்ணிட்டேன். பேசிக்கா இந்த பாதியை ஃபுல்லா ஷேட் பண்ணிட்டேன். சோ ஒரு சர்க்கிளை நான் 2 கட் பண்ணி பாதி ஷேட் பண்ண மாதிரி கணக்கு வந்துருது. ஓகேவா? சோ அதே மாதிரி அந்த அப்ரோச் இங்கேயும் அப்ளை பண்ணலாம்.
ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா இது மூணுத்தையும் ஷேட் பண்ணா உங்களுக்கு பாதி சர்க்கிள் ஷேட் பண்ண கணக்கு வந்துருது. ஸோ இது மூணுத்தையும் ஷேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பாதி சர்க்கிள் ஷேட் பண்ண கணக்கு வந்துருது. இந்த சர்க்கிள் நம்ம ஏன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயும் நான் பாதி சர்க்கிள் ஷேட் பண்ணிட்டேன், இதுலயும் நான் பாதி சர்க்கிள் ஷேட் பண்ணிட்டேன். ஸோ இங்க பேசிக்கா த்ரீ பீசஸ் ஆஃப் 1/6 இஸ் த சேம் அஸ் 4 pieces of 1/8. So 3 pieces of 1/6 equal to 4 pieces of 1/8. 4 pieces of 1/8. ஓகேவா? ஸோ அப்ப என்ன ஆன்சர்? ஸோ 3 into 1/6 equal to 4 into 1/8. ஸோ 3/6 equal to 4/8. கரெக்டா? ஸோ பீன்ற இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்? 3ன்னு போட்டுடலாம். அவ்வளவுதான். ஸோ 3/6 equal to 4/8. நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ 3/6 நீங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 3/6 நீங்க 3 into 2 equal to 6. ஓகேவா? 6/2 equal to 3. ஸோ அப்பனா 3 வந்து 6ஓட பாதின்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஒன்னு நீங்க 6 3 into 2 எழுதலாம், இல்ல 3 half into 6 எழுதலாம். எப்படி எழுதினாலும் ஓகே தான். ஸோ இப்போ நம்ம 6 3 into 2 எழுதலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் 3 வந்து 3/2 நான் என்ன பண்றேன்னா, சாரி 3/6 நான் என்ன பண்றேன்னா 6 நான் 3 into 2 எழுதுறேன். 3 நான் அப்படியே வச்சுக்கிறேன். 3 into 1 மேபி எழுதிக்கிறோம். ஸோ 3/3 என்ன வரும் உங்களுக்கு? 1 வந்துடும். 3/3 இஸ் த சேம் அஸ் 1. ஸோ ஓவரால் ஃபிராக்ஷன் என்ன ஆயிடுச்சு? 3/6ல இருந்து 1/2 கன்வெர்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ நல்லா சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இதுக்கு மேல சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 4/8 அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். ஸோ 4/8 நீங்க என்ன பண்ணலாம்? 4 into 2 equal to 8. ஓகேவா? 4 into 2 equal to 8. 8 divided by 2 equal to 4. ஆனா என்ன அர்த்தம்? இதுல இருந்து 4 is half of 8. ஸோ half into 8 equal to 4 நீங்க டெஃபினட்டா சொல்லலாம். ஓகேவா? இப்போ 4/8 நம்ம என்ன பண்ணலாம்? 4ன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? half into 8ன்னு எழுதலாமா? ஸோ இதை பேசிக்கா இந்த எப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நியூமரேட்டரை இதோட சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும் உங்களுக்கு? half into 8 divided by 8 நீங்க எழுதலாம். half into 8 divided by 8. ஸோ 8/8 நீங்க அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ half தான் ஆன்சர். ஸோ 3/6 equal to half. அதே மாதிரி 4/8 is also equal to half. 4/8 equal to half. இப்போ 3/6 4/8 ஒன்று தான். ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவல் டு half தான். நீங்க நல்ல சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே halfன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து p equal to 3 தான். ஸோ 9th கொஸ்டின் ஓவர். இப்போ நம்ம 10th இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் பார்க்கலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த அன்னோன் இன் த ஃபாலோயிங் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். ஓகே, 3/5 ஈக்குவல் டு 9/something அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3/5 ஈக்குவல் டு 9/something. ஓகே, 9 நம்ம இந்த சம்திங் எக்ஸ்ன்னு வேணா மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்? இங்க ஒரே ஒரு க்ளூ தான் இருக்கு. 3 எப்படியா 9 ஆக்கணும் நீங்க. ஸோ 3 எப்படி 9 ஆக்கலாம்? 3 நீங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9 ஆயிரும். பட் கீழே மேல 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நீங்க கீழே என்ன பண்ணணும்? கீழேயும் 3ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். அதான் இந்த ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். ஓகேவா? 3/5 into 3/3 is effectively the same as 3/5 into 1. ஏன்னா 3/3 is the same as 1. ஓகேவா? ஸோ ஆனா நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா 3/3ஆல மல்டிப்ளை பண்றேன்? அப்பதான் உங்களுக்கு நியூமரேட்டர் 9 கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் 3/3 ஸ்பெசிஃபிக்கா எடுத்து மல்டிப்ளை பண்றேன். ஸோ 3 into 3 9, 5 into 3 15. ஸோ 9/15 நீங்க 9/x ஓட ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ 9/x is the same as 9/15 which is equal to 3/5. ஸோ எக்ஸ்ன்ற இடத்துல நீங்க 15 போட்டுடலாம். அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா ஆன்சர் வந்து 15 தான். ஸோ x equal to 15. ஸோ இங்க இந்த இடத்துல நீங்க 15 மார்க் பண்ணிக்கலாம். 15. ஓகேவா? இப்போ செகண்ட் கொஸ்டின் போறேன். something by 7 equal to 16/28. ஓகே, சம்திங் நம்ம இந்த இடத்துல ஒயின் மார்க் பண்ணிங்க, இல்லைன்னா இன்ஃபேக்ட் ஏன்னு மார்க் பண்ணிங்க. ஸோ a/7 equal to 16/28. 16/28. இப்ப 7 நீங்க 28 ஆக்கணும்னா என்ன பண்ணலாம்? இல்ல 28 7 ஆக்கணும்னா என்ன பண்ணலாம்? ரெண்டு விதமா யோசிக்கலாம் நீங்க இதை. ஸோ 7 28 எப்படி ஆக்குறதுன்னு யோசிக்கிறேன். ஸோ a/7 into 4ன்னு போட்டா உங்களுக்கு 28 கிடைச்சிரும். ஸோ இந்த கீழே டினாமினேட்டர் 28 வந்துடும். ஆனா கீழே நீங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மேலையும் நீங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இந்த a/7 அப்படின்ற ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். ஓகேவா? ஸோ 4a/28 equal to 16/28. ஸோ 4a/28 equal to 16/28. ஸோ ரெண்டு இடத்துலயுமே டினாமினேட்டர் ஒன்று தான். ஸோ நியூமரேட்டர் மட்டும் நீங்க அப்படியே டைரக்டா கம்பேர் பண்ணலாம். ஸோ நீங்க 4a equal to 16 அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ LHS இது RHS. ஸோ எந்த ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்க ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. LHSல நீங்க என்ன வேணாலும் லிட்டரலா பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணலாம், ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். எனி நம்பர் வச்சுட்டு நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர் ரெண்டுமே அலோடு. பட் LHSல நீங்க என்ன பண்றீங்களோ அதே ஸ்டெப்ஸ் நீங்க RHSலயும் ரெப்ளிகேட் பண்ணணும். அப்பதான் இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இதை டிவைடட் பை 4 போட போறேன். போத் சைட்ஸ் ஏன் டிவைடட் பை 4 போடுறேன்? அப்பதான் இது ரெண்டு கேன்சல் ஆகும். ஏ தனியா கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஏ என்னன்னு தேவைப்படுது. ஏ தான் சம்திங், அதான் அன்னோன் வேரியபிள். ஸோ அதான் நம்ம தேடுறோம். ஸோ அதுக்காக ஏவை ஐசோலேட் பண்றேன். அதுக்கு தான் நான் டிவைடட் பை 4 ஸ்பெசிஃபிக்கா போடுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்க டிவைடட் பை 4 போட்டீங்கன்னா a equal to 16/4 கிடைச்சிடும். ஸோ 16 நீங்க எப்படி எழுதலாம்? 4 into 4 எழுதலாம். ஸோ 4 into 4 divided by 4. இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம்.
ஸோ ஏ ஈக்குவல் டு 4 தான் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல நீங்க சம்திங்க்கு பதிலாக 4ன்னு போட்டுக்கலாம். ஸோ 4/7 இஸ் த சேம் as 16/28. ஓகேவா? ஆன்சர் 4 தான். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா? தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? y/3 ஈக்குவல் டு 10/15. அந்த சம்திங்ன்ற இடத்துல ஒய்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ y/3 இதை கீழே தள்ளிடுறேன் மேபி. ஸோ எல்லாத்தையும் கீழே தள்ளிடுறேன், நல்லா கீழே தள்ளிடுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் அதை எழுதிடுறேன். ஸோ இன்ஃபேக்ட் ஒயிட் பென்ல எழுதிடுறேன். ஸோ y/3 ஈக்குவல் டு 10/15. ஓகேவா? ஸோ இந்த 3யை 15 ஆக்கணும்னா என்ன பண்ணலாம் நம்ம? 3யை 15 ஆக்கணும்னா கீழே டினாமினேட்டர்ல இன்டூ 5 பண்ணணும். ஆனால் டினாமினேட்டர்ல இன்டூ 5 போட்டிங்கன்னா நியூமரேட்லையும் இன்டூ 5 பண்ணணும். அப்போதான் இந்த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் மாறாமல் இருக்கும். ஸோ y/3 இன்டூ 5/5. ஸோ நீங்கள் ஒரு இதை எடுத்தா போதும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுற இப்படி எழுதிக்கணும். y/3 இன்டூ 5/5. 5/5 இஸ் நத்திங் பட் 1. ஸோ ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் மாறாது. அண்ட் நான் எதுக்காக இந்த மாதிரி 5/5 ஸ்பெசிஃபிக்காக மல்டிப்ளை பண்ணுறேன்? இப்போதான் டினாமினேட்டர்ல உங்களுக்கு 15 கிடைக்கும். ஸோ 3 இன்டூ 5 15, 5y அவ்வளோதான். 5 into y is nothing but 5y. So 5y/15 equal to 10/15, which is equal to y/3. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 5y/15 equal to 10/15. ஸோ 15 இது பேசிக்கா 5y equal to 10. எப்படி 5y equal to 10 வருது? ஏன்னா போத் சைட்ஸ் நீங்க 15 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த இப்போ 5y/15 into 15 equal to 10/15 into 15. ஸோ போத் சைட்ஸ் நீங்க ஒரே ப்ராசஸ் தான் பண்றீங்க. ஸோ இந்த 15 இந்த 15 கேன்சல் ஆயிரும், இந்த 15 இந்த 15 கேன்சல் ஆயிரும். ஸோ 5y equal to 10. இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? நம்ம போத் சைட்ஸ் எதால டிவைட் பண்ணலாம்? 5ஆல டிவைட் பண்ணலாம். அப்பனா இந்த y ஐசோலேட் ஆயிரும், y தனியா கிடைச்சிரும் உங்களுக்கு. y தனியா கிடைச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் அதான். ஸோ 5/5 என்ன வரும்? உங்களுக்கு 1ன்னு வந்துடும். ஸோ y equal to 10/5. ஸோ y equal to 10/5, which is nothing but 2. 10/5 என்ன அர்த்தம்? 2 தான் அர்த்தம். ஸோ 2 டைம்ஸ் போது மேல. ஸோ 2 டைம்ஸ் நீங்க அடிச்சிடலாம், 2 தான். ஸோ y equal to 2 அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் வந்து 2 தான். ஸோ இப்போ மேபி நம்ம இந்த லாஸ்ட் கொஸ்டின் அப்புறமா பண்ணலாம். டைம் ஆயிடுச்சுன்றதுனால 12 மினிட்ஸ் இப்போ ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் வந்து 2 தான் இருக்கு. ஸோ இது 2, இது 4, இது 3/5 equal to 9/15 வரும். அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர்லாம். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் நம்ம அப்புறமா பண்ணலாம், அடுத்த வீடியோவில் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இது ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. இது சேலஞ்ச் ப்ராப்ளம், ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. 42/48 equal to b/something, b/8. சாரி, b/8. ஸோ இதை மேபி நீங்க ஹோம்ஒர்க்காக வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம். ட்ரைதீஸ்ல 3 முடிச்சிட்டோம். அப்புறம் 9th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 8th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 7th கொஸ்டின் முடிச்சிட்டோம். 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ 6, 7, 8, 9 4 கொஸ்டின் முடிச்சுட்டு அந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் சில 3 முடிச்சோம். ஸோ 4 + 6, 7, 8, 9 4 + 3 7 கொஸ்டின்ஸ் இந்த இன்னைக்கு வீடியோவில் முடிச்சிட்டோம். ஸோ 7 கொஸ்டின்ஸ் டன். 7 கொஸ்டின்ஸ் ஓவர், டன்னு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணிடலாம், டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா கொஸ்டினோட. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.